சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மரவலாக மழைப்பொழிவு காணப்படுகிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள். சென்னையில் இன்று காலையில் இருந்து கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இடியுடன் கூடிய கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாக கோடை வெயில் கடுமையாக வாட்டி வதைத்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த மழை பொதுமக்களிடையே ஒரு நிம்மதியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். குறிப்பாக சென்னையில் இன்று காலையில் இருந்து சென்னை கீழ்ப்பாக்கம், பொர்ஷேவாக்கம், எழும்பூர், திருவல்லிக்கேணி, அதே போல அண்ணா சாலை, ராயப்பேட்டை மற்றும் சென்னையின் புறநகர் பகுதிகளாக இருக்கக்கூடிய ஆவடி, பொன்னேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையின் பல்வேறு இடங்களில் மழையின் காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. காலையில் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய ஊழியர்கள் இந்த மழையின் காரணமாக அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். மேலும் சென்னையின் புறநகர் பகுதிகளில் குறிப்பாக ஆவடி பகுதியில் பலத்த சூறைக்காற்று வீசிக்கொண்டு இருக்கிறது. இந்த சூறைக்காற்று வீசக்கூடிய காரணமாக சாலையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ராட்சத பேனர் ஒன்று கிழிந்து தொங்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனை கடந்துதான் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கனமழையின் காரணமாக போக்குவரத்து நெரிசலும் ஒரு சில இடங்களில் சென்னையில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. அதனை சரி செய்யக்கூடிய பணியில் போலீசார் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் சென்னையின் புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய வலசரவாக்கம், போரூர், மதுரவாயல், வானகரம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து இடியுடன் கூடிய கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழையின் காரணமாக பொதுமக்கள் கொஞ்சம் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அடுத்த 12 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.